உங்க பேரு தேவானா தானே? ஆமாங்க. இப்போ உங்க புருஷன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இல்லைங்க. இல்லைங்கன்னா? இல்லைங்கன்னா இல்லைங்கன்னு தான் அர்த்தம். ஆமாங்கன்னு அர்த்தம். அது சரிம்மா, இல்லைங்கன்னா வீட்டுல இல்லையா ஊர்ல இல்லையான்னு கேக்குறேன். உலகத்திலேயே இல்லைங்க. ஆமா, புருஷன் இல்லைங்கிறீங்க, பூ வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க. அது என் கொள்கைங்க. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு தெரியணும்? புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், இன்னொரு புருஷனை தான் வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? பெரிய புரட்சிகரமான பொம்பளையா இருப்பீங்க போல் இருக்கு. புரட்சி எங்க ரத்தத்திலேயே ஊர்னதுங்க. போராட்டம் எங்க குடும்பத்துக்கு பந்தாட்டம் மாதிரி. என் புருஷன் மொழி போராட்டத்துல செத்தாரு, எங்க அப்பா சுதந்திர போராட்டத்துல செத்தாரு, எங்க பாட்டன் சிப்பாய் கழகத்துல செத்தாரு. ஆக உங்க குடும்பத்துல போராட்டத்துல இறங்காத பொம்பளை நீங்க தான் சொல்லுங்க. அம்மாவை தண்டிக்காதேங்கிற அட்டையை கையில பிடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே குந்திக்கிட்டு தான் இருந்தேன். கூப்பிட்டீங்க, கூண்டுல வந்தேன். கருப்பாயி அம்மாளை ஏன் தண்டிக்க கூடாது? ஒரு ஐயர் பொம்பளையா இருந்துகிட்டு அர்ஜுன பொம்பளைன்னு போய் சொல்லி அரசாங்கத்தையே ஏமாத்திட்டாங்களே. இப்படி ஒரு பெரிய அதிகாரியை போய் சொன்னா இந்தியாவுடைய அந்தஸ்து என்ன இருக்கு? அடையேங்க நீங்க ஒண்ணு. இந்தியாவோட அந்தஸ்தையே நீங்க தான் இடுப்புல ஏத்தி வச்சுக்கிற மாதிரியும் புலம்புறீங்க. அவங்க போய் சொன்னதுனால இப்ப என்னங்க? பூசணிக்காய் விலை ஏறிச்சா, புடலங்காய் விலை ஏறிச்சா? தேசத்துக்கு என்ன நஷ்டம், இல்ல சனங்களுக்கு தான் என்ன கஷ்டம்னு என்னத்துக்கு இங்க போய் சொன்னாங்க? படிக்கிறதுக்கு, கோட்டையை பிடிக்கிறதுக்கா? எலெக்ஷன் டயத்துல 80 பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா? இல்லையே. அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்லாம் சொல்லணும். சொல்லுதா? உங்களை மாதிரி ஜனங்க தானே சாதாரண மனுஷங்களை மந்திரி ஆக்குறீங்க. அப்புறம் நீங்களே எப்படி சலிச்சிட்டா இப்படி? அடாடாடா ஐயா, இப்ப சொன்னீங்களே இது 100க்கு 100 கரெக்டுங்க. எங்களால மனுஷங்களை மந்திரியாக்க முடியல. என்ன பண்றது? மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய தலைவருங்க போய் சொன்னா மட்டும் கண்டுக்காம விட்டுடுறீங்க. எங்க அம்மா மாதிரி அதிகாரிங்க போய் சொன்னா தாட்டு புட்டு தஞ்சாவூர் ரோட்டுன்னு குதிக்கிறீங்க. நீங்க ஏன் கருப்பாயி அம்மாளுக்கு இவ்வளவு பெரிய வக்காலத்து வாங்கி பேசுறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்கள தண்டிச்சு இன்றைக்கு வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பறிமுதல் செஞ்சா உங்க மகனுக்கு ஒரு தவிட்டுப்பான கொடுமைங்க. ஏன்னா அவங்க தான் உங்க மகனை தத்தெடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசுனீங்க, அப்புறம் என் வாயில நல்லாவே வந்துடும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் பெத்தெடுத்த மகனை இன்னொருத்தர் தத்தெடுக்க விட மாட்டேயா. என் மகன் சடதான், சப்பானிதான், முதுக சுத்தி மூக்க தொடுற முட்டா பையதான். இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொன்னீங்களே ஒரு வார்த்தை, சொத்துக்காகவே தத்து கொடுத்தேன்னு இந்த இடத்துல சுருக்குன்னு தச்சிருச்சியா. பணத்துக்காக இல்லைன்னா வேற எதுக்காக தத்து கொடுத்தீங்க? குணத்துக்காக ஐயா, கருப்பாயம்மாவோட குணத்துக்காக. என் சாதி சனம் கூட ஒண்ணுக்கு விளங்காத என் மவனை ஓரம் கட்டினப்போ அருணா கயிறு அறுத்து கட்டின புண்ணியவதி இந்த அம்மா தான் ஐயா. சரி, நீங்க போலாம். ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. என்னங்க? எந்த தொழிலுக்கு போனாலும் அரசாங்கத்துல என்ன சாதின்னு கேக்குறாங்களே. ஏங்க சாதிய சனங்க மறந்தாலும் சர்க்காரு மறக்காதுங்களோ? வர்றேங்க. நாடி துடிப்பு எப்படி இருக்கு? பல்ஸ் ரொம்ப இறங்கி போயிருக்கு. 2 நாளைக்கு மேல இங்க வச்சுக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்படியா வரும். இசக்கி முத்து உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. நம்ம வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு எப்படி எல்லாம் தெரிவிக்கணுமோ அப்படி எல்லாம் தெரிவிச்சாச்சு. அது பயனில்லாம போகாது. நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. உன் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. மிஸ் கருப்பாயையும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரியும் தாங்களே ஜாதியை மாற்றி பொய் சான்றிதழ் தயாரித்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கான காரணங்களுக்கு அவர்கள் எவ்வளவு நியாயம் கற்பித்தாலும் குற்றம் குற்றமே. ஒரு இந்திய குடிமகன் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறான். சட்டம் என்பது திருத்தப்பட முடியாத பைபிளோ பகவத்கீதையோ அல்ல. இருப்பினும் சட்டத்தை திருத்தும் பணியை தன் கையில் எடுத்துக்கொள்ள எந்த ஒரு தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே சட்டத்தை திட்டமிட்டு ஏமாற்றிய சதி வேலையாக கருதி இவர்கள் இருவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். யுவர் ஆனர், பொய் சான்றிதழ் தயாரிக்கிறது மிகப்பெரிய குத்தம்னு தெரியாத முட்டாள்கள் இல்ல. நானும் எங்க அப்பாவும் இந்த மிகப்பெரிய குத்தத்துக்காக ஆயுள் தண்டனையை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏற்க தயாரா இருக்கிறேன். ஆனால் இந்த வழக்கினால் அரசாங்கத்தின் கண்கள் திறக்கப்படுமானால் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அம்மா, அம்மா, எசக்கி முத்து
இங்க பாரு, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. இப்ப ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. இந்தாங்கம்மா. இந்த இதை குடி. அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க. ஜாதிகள் கண்டிப்பாக ஒழிய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதை முற்றிலும் நியாயமான கருத்தாக இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அதனை ஒழிப்பதற்கான அணுகுமுறை பொய் சான்றிதழ் தயாரிப்பது அல்ல. நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்களை கைதூக்கிவிட அரசாங்கம் சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது. பொய் சான்றிதழ் தயாரித்ததற்கு தார்மீக முறையில் பல நியாயங்களை பித்தாலும் பொய் சான்றிதழ் தயாரித்தது சட்டப்படி குற்றமாகும். எனவே இபிகோ 197வது செக்ஷன் படி கருப்பாயி என்கிற காயத்ரிக்கும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரிக்கும் தலா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன்.